விஜய் அர்ச்சனாவோட வீட்டுல ரொம்பவும் மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களுடைய அம்மா காலமாயிட்டதா சொல்லப்பட்டிருக்க விஷயம் இப்ப பலருமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. ஆக்சுவலா 1999 ஜெயா டிவில நியூஸ் ரீடரா மீடியாக்குள்ள அறிமுகமானவங்க தான் விஜய் அர்ச்சனா. அதுக்கப்புறமே இவங்க சன் டிவில காமெடி டைம் ஷோ மூலமா ஒரு ஹோஸ்டா அப்கிரேட் ஆகி தொடர்ந்து ஸ்டார் விஜய், ஜி தமிழ் மற்றும் சில பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸோட ஸ்டார் ஃபங்க்ஷன்ஸ்லயும் ஹோஸ்டிங் பண்ணி ஃபேமஸ் ஆகி இப்ப பலருக்கும் பரிச்சயமான ஒரு முகமா இருந்துகிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலைமையில 68 வயசாகக்கூடிய இவங்களுடைய அம்மா உடல்நலை பிரச்சனையினால கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. சொல்லப்போனா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஐசியூல இருந்துகிட்டு வரதாவும் சொல்லப்பட்டுச்சு. போன வாரம் கூட விஜய் அர்ச்சனா அவர்களுடைய சிஸ்டர் அனிதா தன்னுடைய பிறந்தநாள ஹாஸ்பிட்டல்ல அம்மா முன்னாடி கேக் வெட்டிலாம் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோட கமெண்ட்ல அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி விஜய் அர்ச்சனா ரொம்ப பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் விஜய் அர்ச்சனா தன்னுடைய அம்மாவோட உடல்நிலையை பத்தின அப்டேட்ஸையும் அப்பப்ப கொடுத்துக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய அம்மாக்காக ப்ரே பண்ணிக்கணும் தன்னுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில விஜய் அர்ச்சனா அவர்களுடைய அம்மா நேத்து நைட்டு, அதாவது ஜனவரி 17 நைட்டு 1 மணி அளவுல காலமாயிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த விஜய் அர்ச்சனா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில தன்னோட அம்மா கூட நிக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய நிமிமா அவங்களுடைய கடைசி குட் பை நைட்டு 1:05 சொல்லிருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களை நாங்க மீட் பண்ற வரைக்கும் எங்களுடைய விலை மதிப்பற்ற ஒரு விஷயமா உங்களை நாங்க நேசிப்போம்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிருக்காங்க. மேலும் மன வருத்தத்துல உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர எங்களுக்கு ஏன் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏக்கத்தோட கேட்டிருக்காங்க. சோ விஜய் அர்ச்சனா அவர்களுடைய அம்மாவோட இழப்பை பத்தி கேள்விப்பட்ட பலரும் மாறுதலையும் தங்களுடைய இரங்கலையும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.